ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற கூட்டம்தான் கிறிஸ்தவ கூட்டம். இன்றைக்கி நிறையா கிறிஸ்தவர்கள் பெருகி இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு என்ன கிடையாது, ஆண்டவருடைய வருகையை பற்றிய அந்த அறிவே கிடையாது, அந்த தகவலே தெரியாது. நிறைய பேருக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை. நிறைய பேர் அந்த வருகையவே மறுதலிக்கவும் செய்கிறாங்க. ஒருத்தர் பேசுகிறாரு ஒரு சபை கூட்டத்தில், ஒரு பிரசங்கம்தான், அந்த பிரசங்கம்னு சொல்ல முடியாது, ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. என்னென்னா, எல்லாரும் நம்ம போகிறோங்கிறாங்க. நம்ம போகலை. நம்ம ஏற்கனவே ராஜாதி ராஜா இயேசு ராஜாவின் ஆட்சியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணுமா, ஏன்னா நமக்கு ஏற்கனவே 1000 வருட அரசாட்சியில் தான் இருக்கோம் அப்படிங்கிறாரு. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் இந்த வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, காத்திருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த ஆராதனை நடக்கும் போதே வந்துட்டா போகிறக்கு ஆயத்தமா, அல்ல இந்த வீடு வர போயிட்டு அவசரமாக ஒரு காரியம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறீங்களா? 10 பேர் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. அதில் 5 பேர் எண்ணெய் வாங்கும்படி என்ன செஞ்சிட்டாங்க? வெளியே போன நேரம் பார்த்து மணவாளன் வந்து விட்டார். காத்திருந்த 5 பேர் உள்ளே பிரவேசித்தார்கள், 5 பேர் கைவிடப்பட்டார்கள். ஆகவே நம்ம எப்போதும் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். ஆகவே இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே, ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். ஆஹா, நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே, ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. முத்திரை பெற்ற சுத்தர் எல்லாரும் வெண்ணங்கி தரித்தவராய், முத்திரை பெற்ற சுத்தர் எல்லாரும் வெண்ணங்கி தரித்தவராய். ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஆஹா என்ன பேரின்பம் அது, ஆஹா என்ன பேரின்பம் அது, ஆஹா என்ன பேரின்பம் அது. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே, ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சியது, தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சியது. துக்கம் நோயும் அங்கில்லையே, பசி தாகமும் அங்கே இல்லை. துக்கம் நோயும் அங்கில்லையே, பசி தாகமும் அங்கே இல்லை. பெருமல்லேலூயா முழக்கமே, பெருமல்லேலூயா முழக்கமே, பெருமல்லேலூயா முழக்கமே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. பாடுவோமா? ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே.
சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே, ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே, பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே. நீதிமானே நீதி செய்வாய், பலனோடு நான் வாரேன் என்றார். நீதிமானே நீதி செய்வாய், பலனோடு நான் வாரேன் என்றார். ஆமென் இயேசுவே வாரும் ஐயா, ஆமென் இயேசுவே வாரும் ஐயா, ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. ராஜாதிராஜன் வேகம் வருகின்றாரே, வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், எந்த சுத்தரை சேருங்கள் என்பார். ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே, வேகம் வருகின்றாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. நம்முடைய இருதயம் பெருந்திண்டியினாலும் கவலையினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம ஆண்டவருடைய வருகையில் என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த உலக கவலை பாருங்கள் வாட்டி வதைக்குது. இது சரியில்லை, அது சரியில்லை, இது நான் நினச்ச மாதிரி நடக்கலை, ஒரே புலப்பம் முறுமுறுப்பு. ஆமாம், அதாவது யார் வருகையில் போக முடியும்னா, இந்த உலகத்தில் எதுவுமே என்னுடையது அல்ல. ஏதோ ஒரு டூரிஸ்டர் மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நம்முடைய குடியிருப்போ, உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்களுக்கு வேலை எங்கே இருக்குது, உங்களுக்கு இளைப்பாறுதல் எங்கே இருக்குது, உங்களுக்கு சமாதானம் எங்கே இருக்குது, உங்களுக்கு சௌக்கியம் எங்கே இருக்குது. நல்லா தான் சொல்கிறீங்க, ஆராதனையில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அந்த வெளியே போகும்போது என்னன்னு தெரியலை. கொஞ்சம் நம்முடைய இருதயம் மறுரூபம் அடையணும். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் நம்முடைய இருதயம் மறுரூபம் அடையணும்னு போட்டிருக்கு. ஆமாம், நம்முடைய எதிர்பார்ப்பு யாராக இருக்கணும்? ஆமாம், அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் வீடு இல்லைன்னு கவலைப்படணுமா? அல்லது இருக்கிற வீட்டை தூக்கலை துடைக்கலைன்னு கவலைப்படணுமா? தூக்கணும், துடைக்கணும், அது வேறு விஷயம். அதுக்குன்ட்டு நான் கூட சின்ன பையனில் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்லா படிடா அப்படின்னா அதான் வருகை வந்துடும்ல, நல்லா படித்து என்ன செய்ய பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வசதிக்கெல்லாம் வருகையை பயன்படுத்திக்கிறது அதெல்லாம் தப்பு. நம்ம இந்த உலகத்தில் செய்ய வேண்டியதுன்னா உண்மையுள்ளவர்களை தான் கர்த்தர் என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்த அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே நம்மளை அனுமதிப்பார். அதனால் நம்ம செய்கிற வேலை, ஊழியம், படிப்பு எல்லாத்துலேயும் நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளோ உண்மையாக இருக்கணும் யோசித்து சொல்லுங்கள். எவ்வளோ உண்மையாக இருக்கணும்? 100க்கு 100 உண்மையாக இருக்கணுங்க. ஆமாம், அதே நேரத்தில் இந்த உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், என்ன இதை எதுவுமே நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் அங்கே போகிறேன், அங்கே எனக்காக ஒரு மாளிகை தேவன் வைத்திருக்கிறார், அங்கே அவரோடு கூட நித்தியமாக நான் என்ன செய்ய போகிறேன், வாழ போகிறேன். அதுதான் எனக்கு நிரந்தரமான வாழ்க்கைங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கணும். அதனால வேதம் சொல்லுது, பரிசுத்தமாக இருக்கிறவன் நீதி செய்கிறவன், அதே நேரத்தில் அசுத்தமாக இருக்கிறவன்
அதனால் நீங்கள் அசுத்தமாக இருக்கிறவனை பார்த்து கவலைப்பட வேண்டியது. அது அவன் வேற, நீங்கள் வேற. புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம இன்னும் பரிசுத்தம் அடையணும், இன்னும் நம்ம நீதியாக இருக்கணும், இன்னும் நம்ம தீவிரமாக கர்த்தருக்காக வாழணும், இன்னும் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டணும், இன்னும் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கணும். பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இது. புரியுதா? அதனால் அந்த சரணத்தை பாடுவோம். அதுக்கப்புறம் தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி. ஏன்னா அது பரிசுத்த நகரம், பரிசுத்தர் வாழ்கிற நகரம். ஏற்கனவே பரிசுத்தவான்கள் போய் அங்கே இருக்கிற ஒரு நகரம். அதுக்குள்ளே தீட்டுள்ளது பிரவேசிக்க முடியுமா? அசுத்தம் பிரவேசிக்க முடியுமா? அருவருப்பு உள்ளே நுழைய முடியுமா? ஆமாம், பரிசுத்தம் அடையணும். அந்த 2 சரணத்தை சந்தோஷமாக பாடுவோமா? உற்சாகமாக பாடுவோமா? பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே. பாடுங்க. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே. நீதிமானி நீதி செய்வாய், பலனோடு நான் வாரேன் என்றார். நீதிமானி நீதி செய்வாய், பலனோடு நான் வாரேன் என்றார். ஆமென் இயேசுவே வாரும் ஐயா, ஆமென் இயேசுவே வாரும் ஐயா, ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. ராஜாதி ராஜன், ஆமென் ராஜாதி ராஜன் வேகம் வருகின்றாரே. தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி அது. தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி அது. துக்கம் நோயும் அங்கில்லையே, பசிதாகமும் அங்கே இல்லை. துக்கம் நோயும் அங்கில்லையே, பசிதாகமும் அங்கே இல்லை. பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே. ராஜாதி ராஜன் வேகம் வருகின்றாரே. எஸ், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன். என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சலம் தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. ஆமென், நம் தலை மேலே. இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின். ராஜாதி ராஜன். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ஆமென் ஜீசஸ்.